அதிகாரத்துக்கு வந்தா வெள்ளை கொடை காட்டும், எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கொடை காட்டும். இந்த கருப்பு கொடியை காட்டினோன்னா திரும்பி போயிருவார. இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும்னு ஆரம்பிப்பாங்க. நாங்க ரெண்டும் திருன்னு இருட்டுக்குள்ள நின்று நாங்க மக்கள் முழிச்சுக்கிட்டு இருப்போம். இது ஒரு வருகை அவ்வளவுதான். அதை போய் நான் என்ன பாக்குறதுக்கு? நீங்க தான் சொல்லணும். நீங்க வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க தான் செய்தியை கொண்டு வரீங்க. பிஜேபி வந்துடும், அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு. காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டுது, இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த பெருமைன்னு சொல்ற கட்சி காட்டுச்சுல்ல. அதிகாரத்துக்கு வந்தா வெள்ளை கொடை காட்டும், எதிர்கட்சியா இருந்தா கருப்பு கொடை காட்டும். அதிகாரத்தில் இருந்தா வெல்கம் மோடின்னு சொல்லும், எதிர்கட்சியா இருந்தா கோபேக் மோடின்னு சொல்லும். இது இந்த கருப்பு கொடி காட்டினோன்னா திரும்பி போயிருவார. ஏதோ ஒரு இது நடக்குது. அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா, இதெல்லாம் பிரச்சனையா, நாட்டில் பிரச்சனை. 13 லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் நிற்கிறான். 12,000 பேர்ல 2,500 பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான். நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க, உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க. அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க? உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. அவரு அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க? அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார், அப்படிதான் நீங்க சொல்லணும். மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க? 9,000 கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான், 16,000 கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான், 6,000 கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அப்படிலாம் சொன்னாதீங்க, ஏமாற்றிட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள். நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு 1000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட சொன்னேன். அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எப்படி சொல்றது, முறைகேடு. நீங்க அப்படிதான் சொல்லணும், முறைகேடு அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேட்குறீங்க. எதையா நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்படி இந்த மாதிரி இருக்குடா நிலைமைன்னு. நீங்க அதை விட்டுருவிய. இவர் முந்துவாரி இவருக்கு 58 விழுக்காடு போடுறாங்க, இவருக்கு 78 விழுக்காடு. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்க கருத்து கணிப்படி 200 விழுக்காடு வாக்குப்பதிவாகணும். ஒவ்வொருத்தருக்கு 70 இருக்கின்றீங்க, 50 இருக்கின்றீங்க, 60 இருக்கின்றீங்க. வேற ஏதாவது அது அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டேன். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும்னு ஆரம்பிப்பாங்க. நாங்க ரெண்டும் திருன்னு இருட்டுக்குள்ள நின்று நாங்க மக்கள் முழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த உருட்டு தானே 60 வருஷமா நடக்குது தங்கச்சி. இவங்கள சொல்றது, அவங்கள சொல்றது. அவசரம் மாநாடு போட்டு அறிவிக்கிறேன், கொஞ்சம் காத்துருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.